Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக் என்னென்ன படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது, பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் என்னென்ன பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் மூவிஸ் எதெல்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோல காத்துக்கிட்டு இருக்கு. Let's go into the show. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. நம்ம ஷோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தோட ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜி கிருஷ்ணன். நிறைய நியூ ஃபேஸஸ் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த டீம் வந்து காத்துட்டு இருந்தாங்க. பட் அது இல்லை அப்படின்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை இந்த படம் பிடிச்சிருக்கு. 65 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இந்த ஏரியாவில் செத்து போயிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்டே இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கு. அடுத்ததா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அருண் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் டீசென்டான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தோட கலெக்ஷன் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதன் காரணமாக கலெக்ஷன் நல்லா வந்திருக்குங்க. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே 5 லட்ச ரூபாய் வந்திருந்தது. செகண்ட் டே கலெக்ஷன் 12 லட்ச ரூபாய் கிடைச்சிருந்தது. தேர்ட் டே கலெக்ஷன் 27 லட்ச ரூபாய் வந்திருந்தது. ஸோ ஓவராலான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தாங்க ஏறிக்கிட்டே இருந்தது. அதன் காரணமாக நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம ஷோவில் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இவன் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறான்? ஆமா அங்கிள். அடுத்ததா சங்கர் தயாள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்தோட ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து யோகி பாபு. முக்கியமான ஒரு கேரக்டரில் வந்து நம்ம செந்தில் சார் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதை தாண்டி பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்களா. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே 2 லட்ச ரூபாய் வந்தது. செகண்ட் டே கலெக்ஷன் 4 லட்ச ரூபாய் வந்தது. தேர்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் வந்தது. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 1 வீக்ல கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக குழந்தைகள் முன்னேற்ற கழகம் நம்ம ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. என் பையன் சீக்கிரமா சிஎம் சீட்ல உட்காந்துருவாங்க. ஆகட்டும் ஐயா. அடுத்ததா தினகரன் சிவலிங்கம் டைரக்ஷன்ல பாட்டில் ராதா அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதன் காரணமாக மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆச்சு இந்த திரைப்படம். ஸோ டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. குரு சோமசுந்தரம் அவர் தான் வந்து லீட் ஆக்டர் ஃபார் திஸ் மூவி. ஜான் விஜய் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி பல செலிபிரிட்டிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் கிடைச்சிருந்தது. செகண்ட் டே கலெக்ஷன் 16 லட்சம், தேர்ட் டே கலெக்ஷன் 14 லட்சம். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அதன் காரணமாக 60 லட்ச ரூபாய் 1 வீக்கோட எண்ட்ல வந்து கலெக்ஷனா கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. சோ ஹிட் கேட்டகரியா நம்ம ஷோல பிடிச்சிருக்கு. ஊரு பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றது. அடுத்ததா ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன். இந்த படத்தோட ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்ல ரிப்போர்ட்டுங்க. அதாவது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மக்கள்லாம் வந்து நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வர் காளிசாமி சூப்பரான ஒரு டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. மணிகண்டன் தான் இந்த படத்தில் லீட் ஆக்டராக வந்து நடிச்சிருக்காரு. இதை தாண்டி பல பேர் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ்ல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக குரு சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஆக்டிங்கை இந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தை வந்து டீசென்டான பட்ஜெட்டில் உருவாக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு. செகண்ட் டே கலெக்ஷன் 2.25 கோடி வந்திருக்கு. தேர்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3.25 கோடி வந்திருக்கு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து நோக்கி போயிட்டே இருந்தது காரணமாக கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஸோ 1 வீக்ல வந்து 11 கோடி அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம், நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். மக்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதன் காரணமாக இன்னும் வந்து இன்க்ரீஸ் வந்து நோக்கி போயிட்டே இருக்கும், நல்ல கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் 20 கோடி வந்து நெருங்குதா இல்லையா அப்படின்றத. ஸோ இந்த படம் நம்ம ஷோவில் வந்து ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. 20,000 தான் வாங்கி இருக்கிறியா இல்லை வேற ஏதாவது வாங்கி? எவ்வளோ பணம்? 1 லட்சம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததா ராமாயணா த லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா அப்படின்ற ஒரு அனிமேஷன் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. நிறைய பேர் வந்து தமிழ் படத்தெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அனிமேஷன் சம்மந்தப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்குலாம் வந்து ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்காகவே இந்த படத்தை வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அப்படி நல்ல வரவேற்பு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த மக்கள் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் இந்த படத்துக்கு கலெக்ஷனாக வந்திருக்கு 1 வீக்கோட எண்டில். மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் வந்து ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. எங்கிருந்தாலும் சீதையை காப்பாற்றுவேன் என சபதம் எடுத்துள்ளேன். நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி.
இந்த வார நியூ என்ட்ரியில நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேஷ் சம்பத் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ராஜபீபா அப்படின்ற படத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவ். 100 Days ஷோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து டைட்டில் வின்னரான ஆரவ் தான் இந்த படத்துல வந்து லீட் ஆக்டரா வந்து நடிச்சிருக்காரு. யோகி பாபு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நாசர் சாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. டீசென்டான பட்ஜெட்ல இந்த படத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கிடப்பில் இருந்த இந்த திரைப்படத்தை வந்து இப்போ ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து ஆவரேஜான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 வீக்கோட எண்ட்ல என்ன மாதிரியான ரிப்போர்ட்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட விசுவாசமா இருந்தா அதுக்கு விலை என்ன தெரியுமா? அவனை எப்படி தூக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னவோ நீங்க எல்லாரும் தான் கேம் விளையாடுறீங்களோ தோணுது. அடுத்ததா சக்திவேல் செல்வகுமார் டைரக்ஷன்ல ரிங் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம்ங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து சாக்ஷி அகர்வால் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மெயின் லீடும் இவங்க தான். ஸோ இன்னும் பல பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கேரக்டரில் விவேக் பிரசன்னா ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ டீசெண்டான படமாக இந்த படம் வந்து இருக்கும். மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 1 வீக்கோட எண்டில் என்ன மாதிரி ரிப்போர்ட்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க லைஃப்ல இவ்ளோ சீக்ரெட்டை வச்சுக்கிட்டு யாருக்குமே சீக்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு கேம் விளையாடுறாங்க. தி ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் சூன். அடுத்ததா அரவிந்த் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் தருணம். பொங்கல் ரேஸ்ல கலந்துக்கிட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த தருணம். அப்போ ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. 1 டேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வித்ரா வந்து பண்ணிட்டாங்க. பிகாஸ் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால எங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்கல. ஸோ அதனால நாங்கள் வந்து டிலேவாக வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்ச படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து கிஷன் தாஸ் வந்து லீட் ஆக்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸ்மிருதி வெங்கட் வந்து ஃபீமேல் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பல பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத 1 வீக் தியேட்டரில் ஓனதுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். talking to you. ஏய் கிளம்புடா. மேல கை வைக்காதடா. நீ எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை சேர்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஸ்டாரோட படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. February 6ஆம் தேதி எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் விடாமுயற்சி இஸ் ஆன் தி வே. நம்ம தலையோட நடிப்பில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் பொங்கல் ரேஸ்ல கலந்துக்கிட்ட ஒரு திரைப்படம். ஒரு சில காரணங்களால படத்தை நாங்கள் டிலேவாக ரிலீஸ் பண்ணுறோம், போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி February 6ஆம் தேதி வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் கண்டிப்பாக எந்த படமும் வராது. தலைக்கு எல்லாருமே ஒதுங்கி தான் நிற்கணும் இல்லையா? ஸோ தலையோட படம் வந்து ரிலீஸ் ஆக போது February 6 லாக் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கிங்லாம் இப்பயே ஓப்பன் பண்ண கூட புக்கிங் வந்து ஃபுல் ஆகிடும். அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வரப்போகுது? February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகுமா தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ February 6 ஆன் தி வே விடாமுயற்சி. ரெடி ஃபார் த ரேஸ்ல வேற என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பேன் இந்தியா லெவலில் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டேல். இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா. ஃபீமேல் லீடிஸ் சாய் பல்லவி. அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்து தமிழ்லேயே வந்து இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். February 7ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. தமிழில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத February 7ஆம் தேதி பார்க்கலாம். நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும் உன்னை அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க விசிற. ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் மக்களுக்காக முன்னால வந்து நிக்கிறவன் தான் தண்டேல். நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் டைரக்ஷன்ல 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. February 14ஆம் தேதி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் லவ் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால அந்த டேட்டை வந்து இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகவீர், மீனாட்சி, பாலசரவணன் இந்த மாதிரி பல பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2K கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்காங்க. February 14 2K லவ் ஸ்டோரிஸ் ஆன் தி வே. எனக்கு யூ சர்டிஃபிகேட் படம் தான் வேணும். அடுத்ததா February 14ஆம் தேதி படவா அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கலக்கியிருக்காங்களா. ஒருத்தர் வந்து விமல் சார், இன்னொருத்தர் வந்து சூரி சார். சூரி சாரோட கெரியர்ல இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விமல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்களா. 2 பேர் சேர்ந்து எப்படிலாம் கலக்கியிருக்காங்க அப்படின்றத February 14ஆம் தேதி படவா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலைக்கு போனீங்கன்னா வேர்வை வரும்டா, வேர்வை வரும். வேர்வை வராம பிராந்தியாடா வரும். வணக்கம் மாமா. அடுத்ததா ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன்ல காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா February 14ஆம் தேதி லாக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லவ் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றதுனால அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாதானே கரெக்டாக இருக்கும். நிறைய படங்கள் வருது, கொஞ்சம் தள்ளி போலாமே அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். பட் அந்த டிஸ்கஷன்லாம் தாண்டி இல்லப்பா
கண்டிப்பாக நமக்கு வந்து மக்கள் வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக லவ்வர்ஸோட வரவேற்பு நிறைய இருக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தை அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒத்த கால நின்று ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் மக்கள் கொடுக்க போகிறாங்க, காதல் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் வந்து அதே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் போட்டியாக இந்த படத்தை தைரியமாக களத்தில் இறக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சாம லவ் பண்ணேன். உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாம் எனக்கு தான் தெரியும். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் 7 கடல் 7 மலை. டைரக்டர் ராம்ங்க. அவரோட படங்கள் அப்படின்னாலே அவரோட பேருக்காகவே எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரியான ஒரு மக்களை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு நம்ம டைரக்டர் ராம். டேட் மட்டும் அப்படி அப்டேட் கொடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். நிவின் பாலி ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்கான். செம்ம சூப்பராக வந்து பட்டையை கிளப்பியிருக்காராம். சூரி சார் சொல்லவே வேணாம், அப்படி பூந்து விளையாசி இருக்காராம். முக்கியமாக அஞ்சலி மேடம் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். 3 பேருமே சேர்ந்து அப்படி 3 தூணா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்களாம். ராம் சார் வந்து பட்டை கிளப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவரோட டைரக்ஷன் ஒரு படத்தை வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். டேட்டு மட்டும் கொடுத்துருவேன், எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறோம். காதல் வந்துட்டா மனசு மட்டும் இல்ல, உடம்பு உசுறு எல்லாம் பறக்கும். அடுத்ததா சுதா கொங்கராவோட டைரக்ஷனில் பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ சீக்கிரமாக எடுத்து முடிச்சு டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்கள், பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து இழந்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் லீட் ஆக்டர்ஸ் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பட்டை கிளப்பியிருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்ம சிவகார்த்திகேயன், உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவரோட நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அமரன் படம் வந்து பட்டை கிளப்பிட்டு இருந்தது. ஓகே, ஜெயம் ரவியோட நடிப்பில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக இருக்குமான்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அதர்வாவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா வந்து ஃபீம் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், கூடிய சீக்கிரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து விறுவிறுப்பாக ஷூட்டிங்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கராத்தே பாபு அப்படின்ற ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த படத்தில் லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி மோகன், தட் இஸ் ஜெயம் ரவி நடிப்பில் இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கணேஷ் கே பாபு அவர் தான் டேரக்டர் ஃபார் திஸ் மூவி. டாடா படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இவர். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, ஐப் வந்து உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு. இந்த படத்தின் மூலமாக ஒரு கம்பேக்கான ஒரு மூவியை வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து கொடுப்பாரா, முக்கியமான ஒரு படமாக அவரோட கெரியரில் அமையுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணலாம். மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இருக்கிறது கிளம்புறேன். ஓகே, இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமார் அண்ட் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டாடா.